ஹலோ செல்லங்களா, வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ உடற்கல்வி போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேம் கொஷின் பேப்பரில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் எல்லா கொஷின் பேப்பர் ஈஸியாக படித்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் ஆல் த கொஷினில் ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் அவர் நேஷ்னல் கேம்? செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இன் செஸ் போர்டு. தேர்ட் ஒன், ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் யோகா? Fourth one, how many players in volleyball? Fifth one, which vitamin derived from sunlight? Sixth one, Ranji trophy related to which game? Seventh one, the move of chessboard color is dash and dash. Eighth one, dash medal is given to the first place in Olympic Games. Ninth one, the time taken to play in Coco of Jane's game is dash. Tenth one, cricket game needed dash players. செகண்ட் ரோமன் ஆன்சர் ஆல் த கொஷினில் 5 மார்க்கு. ஸோ 10 மார்க் இதில். 11th ஒன், வாட் இஸ் பேலன்ஸ் டயட்? 12th ஒன், வாட் ரைட் எனி டூ ரிலே ஈவெண்ட்ஸ்? 13th ஒன், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் யோகாஸ்? 14th ஒன், ரைட் த டைப்ஸ் ஆஃப் லாங் ஜம்ப். 15th ஒன், ரைட் எனி டூ ஆசனம்ஸ். நெக்ஸ்ட் ரைட் எனி ஒன்ல 16th ஒன், ட்ரா அ கிரிக்கெட் கோட். 17th ஒன், ரைட் அபவுட் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸோ தமிழ் மீடியம் உடற்கல்வியில் ஃபஸ்ட் அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? 7th ஒன், சதுரங்க விளையாட்டின் எத்தனை கட்டங்கள் உள்ளன? 3rd ஒன், யோகாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? 4th ஒன், கையுந்து பந்து விளையாட்டு எத்தனை விளையாட்டு வீரர்கள் தேவை? 5th ஒன், சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது? 6th ஒன், ரஞ்சி கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு எது? 7th ஒன், சதுரங்க அட்டையில் டேஷ் டேஷ் நிறத்தில் நகர்தல் உள்ளது. 8th ஒன், ஒலிம்பிக் போட்டியின் முதலிடம் பெற்றவர்களுக்கு டேஷ் பதக்கம் வழங்கப்படுகிறது. 9th ஒன், கோகோ விளையாட்டின் ஆண்கள் விளையாட்டு நேரம். 10th ஒன், மட்டை பந்து விளையாட டேஷ் வீரர்கள் தேவை. அனைத்து வினாக்களுக்கும் விடையளியில் 2 மார்க் வந்து 10 மார்க் நமக்கு கிடைக்கும் போது 2 மார்க் வந்து 5 அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குழப்பிக்காதீங்க. 11th ஒன், சரிவிகித உணவு என்றால் என்ன? 12th ஒன், ஏதேனும் இரு தொடர் ஓட்டங்களின் பெயர்களை எழுதுக. 13, யோகா செய்வதால் ஏற்படும் நன்மைகள் யாவை? 14, நீளம் தாண்டும் போட்டியின் தாண்டும் முறைகளை கூறுக. 15th ஒன், ஏதேனும் 2 ஆசனங்களுடைய பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் 3rd ரோமன், ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடையளில. 16th ஒன், மட்டை பந்து ஆடுகளம் வரை. 17 வந்து ஒலிம்பிக் போட்டியை பற்றி விரிவாக கூறுக. ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் 10 வரும். அப்புறம் வந்து 2 மார்க்கு 5 அட்டென்ட் பண்ணணும். டோட்டலாக 10 மார்க்கு. அப்புறம் 10 மார்க்கு ஒன்றே ஒன்று. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். ஸோ இதை மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்களா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.